அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل. قال نبينا صلى الله عليه وسلم صوموا لرؤيته وأفطروا لرؤيته. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வருகிறது. அந்த மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் பல ரமலான் மாதங்களை கடந்தாலும் பல முறை நாம் எல்லாம் நோன்பு நோற்றாலும் வருடந்தோறும் ரமலான் மாதத்தை ஒட்டியும் அந்த மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை ஒட்டியும் தொடர்ந்து பல சந்தேகங்கள் மக்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கின்றன. பல முறை அவற்றிற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் பல முறை கேள்விகளுக்கு பதில்கள் வழங்கப்பட்டாலும் ஆண்டுதோறும் ரமலானை ஒட்டியும் ரமலான் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பை ஒட்டியும் மக்களுக்கு சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் மக்களுக்கு எழுகின்றன, அவை எந்தெந்த வகையில் குழப்பங்களாக மாறுகின்றன, அவற்றிற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளுடைய தொகுப்பைத்தான் குழப்பங்களும் விளக்கங்களும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதத்தை ஒட்டி எழக்கூடிய முதல் குழப்பம் ரமலான் மாதத்தை முடிவு செய்தல். சிலர் இப்படி முடிவு செய்கிறார்கள், எங்களுக்கு சவுதி அரேபியாவிலிருந்து தகவல் கிடைக்கும், அதை பொறுத்து நாங்கள் எங்களுடைய ரமலான் மாதத்தை எப்பொழுது துவங்குவது என்பதை முடிவு செய்து கொள்வோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எங்களுக்கு டவுன் காசி அறிவிப்பு செய்வார், அதை பொறுத்து நாங்கள் எங்களுடைய ரமலானை என்றிலிருந்து துவங்கலாம் என முடிவு செய்வோம். அன்பானவர்களே, இப்படி ஆளுக்கு ஒரு கருத்தாக ரமலான் மாதத்தை துவங்குவது பற்றி சமூகத்தில் பல குழப்பங்களை விளைவித்து வரக்கூடிய சூழலில் இது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பாமரனும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த குழப்பத்திற்கு தீர்வு சொல்லுகிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய 1909 ஹதீஸில் இருந்து நாம் இந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். சூமு லிருஇயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். வஅஃப்திரு லிருஇயதிஹி, பிறையை பார்த்து உங்களுடைய நோன்புகளை முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன குப்பிய அலைக்கும், ஒருவேளை உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஃபஅக்மிலு ஷாபான ஸலாத்தீன், அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஅக்மிலு இத்தத ஷாபான ஸலாத்தீன், ஷாபானுடைய மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்து கொள்ளுங்கள். பெற தெரிஞ்சிருச்சு, எந்த குழப்பமும் இல்லையா, உங்களுடைய நோன்பை துவங்கி விடலாம்.
ரமலானுடைய முடிவுல பிறை தென்பட்டு விட்டதா, நோன்பை நிறைவு செய்து கொள்ளலாம். 29வது நாள் மாலை பிறையை தேடுகிறோம், பிறை தென்படவில்லை என்றால் அந்த மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்து கொள்ளலாம். இதை புரியாதவர் யாரும் இருக்க முடியாது. எனக்கு இது புரியல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் என்னுடைய குழப்பத்திற்கு தீர்வாக அமையவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. முதல் குழப்பம் ரமலானை முடிவு செய்தல், அதற்கு நபிகளார் சொல்லக்கூடிய விளக்கம் பிறையை பார்த்தல். அது எவ்வளவு ஏரியாவுக்குள்ள பிறை தகவல் அடங்கும், இதையெல்லாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் விரிவாகவும் தெளிவாகவும் பேசி இருக்கிறோம். எனவே இப்பொழுது இது போதும். பிறை பார்த்ததன் அடிப்படையில் ரமலான் மாதம் துவங்கப்பட வேண்டும். இது பிறை தொடர்பான குழப்பத்திற்கான விளக்கம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்கள், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ரமலான் மாதம் என்று சொன்னால் 30 நோன்பு. இஸ்லாமிய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தோடு சம்பந்தம் இல்லாத சில பாடல்களில் உள்ள வரிகளையும் சில மேடை பேச்சாளர்களுடைய தகவல்களையும் வைத்துக் கொண்டு 30 நோன்பு என்கிற ஒரு பரப்புரை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரமலான் மாதம் 29 நாட்களோடு நிறைவு பெற்று விட்டால் பலருக்கு வருத்தம். ஏன் இந்த வருஷம் நமக்கு 30 நோன்பு கிடைக்கல? இந்த குழப்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உண்மையிலேயே 30 நோன்பை நோற்றால் தான் ரமலான் மாதம் நிறைவு பெறுகிறதா? கொஞ்சம் சவுண்ட் ஷார்ப்பு கொஞ்சம் குறைச்சு. 30 நோன்பு இப்படி ஒரு கலாச்சாரம். அன்பானவர்களே, 30 நோன்பு என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த குழப்பத்திற்கான தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1910வது ஹதீஸ். மாதம் என்பது 29 நாட்கள் மட்டுமே. ஒவ்வொரு மாதமும் 29 நாட்கள் தான். அன்று மாலை பிறையை தேட வேண்டும். பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மாதம் முடிந்து விட்டது. பிறை தென்படவில்லை என்று சொன்னால் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்ய வேண்டும். இது நபிகளார் கற்றுக் கொடுத்த வழிமுறை. அந்த அடிப்படையில் நாம் ரமலான் மாதத்தை துவங்குவதற்குரிய ஷாபான் மாத இறுதியில் இருக்கிறோம் என்றாலும் சரி, ரமலானை முடித்துவிட்டு ஷவ்வால் மாதத்தை துவங்க போகிறோம் என்றாலும் சரி, 30ங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. 29ஆம் நாள் மாலை பிறையை தேடுவோம். பிறை தென்பட்டு விட்டால் அந்த மாதம் 29 நாட்களோடு நிறைவு பெற்று விட்டது. பிறை தென்படாவிட்டால் 30 நாட்களாக நிறைவு செய்ய வேண்டுமே தவிர 30 நோன்பு இந்த கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது நாட்கள் தொடர்பான குழப்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம். புகாரில் இடம்பெறக்கூடிய 1910வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பை ஒட்டி ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குழப்பம், நோன்புக்கான நியத். நோன்புக்கான நியத் என்று சொல்லிக்கொண்டு சில வாசகங்களை அந்த நியத்தாக சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக பல முறை விளக்கம் சொல்லியும் இன்னும் சமூகத்தில் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நவ்வைது சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா, இப்படி ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இப்படி சொல்லுவதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இல்லை என்பதற்கு அந்த வார்த்தையே நீயத் என்கிற வார்த்தையே ஆதாரமாக இருக்கிறது. நீயத்துங்கிற ஒரு சொல்லை சொல்லி அதற்கு ஒரு வாசகத்தை சொல்ல வேண்டும் என்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு அந்த வார்த்தையிலேயே விளக்கம் இருக்கிறது. நீயத் என்று சொன்னால் நினைத்தல், எண்ணுதல், அவ்வளவுதான் அதற்குரிய பொருள். சொல்லுதல் என்ற விஷயமே அங்க இல்லை. நியத் என்ற சொல்லுக்கு நினைத்தல், எண்ணுதல், அதுதான் அது பொருள். நான் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்க போகிறேன் என்ற எண்ணத்தை மனதிற்குள் கொண்டு வருதல். இதற்கென்று எந்த ஒரு வாசகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரவில்லை. அதே போன்று நோன்பு திறப்பதற்கென்று ஒரு துஆ, நோன்பை திறந்த பிறகு ஒரு துஆ, இப்படியெல்லாம் சமூகத்தில் நிலவக்கூடிய குழப்பங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? அப்படி எந்த வாசகங்களையும் அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய தூதரோ கற்றுக் கொடுத்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? எப்படி நோன்பை திறப்பது? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவங்குவார்கள்.
உணவை உண்ண துவங்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி துவங்க வேண்டும். இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு நாம் நோன்பு திறக்க வேண்டுமே தவிர அதற்கென்று துவாக்கள், நியத்துகள், வாசகங்கள் என்ற குழப்பங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான விளக்கம் அப்படி எதுவும் இல்லை என்பதுதான். அன்பானவர்களே, அடுத்ததாக ரமலான் மாதத்தை, அந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பை ஒட்டி சமூகத்துல நிலவக்கூடிய இன்னொரு குழப்பம் என்ன? சஹருடைய நேரம், நோன்பை துவங்குவது, நோன்பை நிறைவு செய்வது, இதை ஒட்டி நிலவக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, அதிகாலையிலேயே, அதாவது அதிகாலைன்னு சொன்னா ஒரு 3 மணி 3:30 மணி எழுந்து சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு சென்று விடுவது, இது ஒரு சாரார். இன்னொரு சாரார், எங்க மொஹல்லா பள்ளி வாசல்ல இன்னும் பாங்கு சொல்லல, அதனால நாங்க சாப்பிடுவோம். இல்ல, இங்க வக்து, சுபுகுடைய வக்து வந்துருச்சு, வந்தா என்ன, எங்க மொஹல்லால இன்னும் அதான் சொல்லல, இப்படி ஒரு சாரார். இந்த குழப்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? மிக தெளிவாக அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். உண்ணுங்கள், பருகுங்கள், எது வரைக்கும்? மினல் ஃபஜ்ர், சுபுஹுடைய நேரம் ஆரம்பமாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். இதுதான் சஹர் தொடர்பாக நிலவக்கூடிய குழப்பங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம். 3:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்குவதும் நல்லதல்ல. எங்க மொஹல்லா மஸ்ஜிதுல இன்னும் பாங்கு சொல்லல, அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிப்பதும் நல்லதல்ல. சும்மா அதிமுசியாம இலல்லை, அது நோன்பை முடிப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி. நோன்பை துவங்குவதற்குரிய வழி என்ன? அபுயலு மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், அதாவது வெளிச்சம் வர்ற வரைக்கும், கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெரியும் வரை, சுபுடைய ஆரம்ப நேரம் வரும் வரை நீங்கள் உண்ணலாம், பருகலாம். சுபுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டால் சாப்பிடுறத நிறுத்திடணும், பருகுவதை நிறுத்திவிட வேண்டும். எங்க மொஹல்லால வேற டைம், உங்க மொஹல்லால வேற டைம், இது எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி நோன்பு திறப்பது சம்பந்தமாக மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் நோன்பை திறந்து விட வேண்டும். சும்மா அதிமுசியாம இலல்லை, எப்பொழுது இரவு துவங்க ஆரம்பித்து விட்டதோ நீங்கள் உண்ணலாம், பருகலாம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். ஆனால் பேணுதல் என்ற பெயரில் மகரிபுடைய நேரம் துவங்கிய பிறகும் 7 நிமிடங்கள், 8 நிமிடங்கள், 6 நிமிடங்கள் என்று பேணுதல், மகரிப் நேரம் வந்த உடனே சாப்பிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கடத்தணும், அதுதான் பேணுதல் என்று வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விளக்கம் அஹ்மதி எனும் நூலில் 21312வது ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹரை விரைவுபடுத்தி, தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் நீங்கள் நன்மையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சஹரை தாமதப்படுத்துவது என்று சொன்னால் என்ன? சுபுவுக்கு நெருக்கமான நேரத்தில் தான் சஹர் உணவு சாப்பிட வேண்டும். நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவது என்றால் என்ன? மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் உடனே நோன்பு திறந்துடணும். சஹரை தாமதப்படுத்தணும், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்த வேண்டும். இந்த 2 காரியங்கள் எந்த மக்களிடம் இருக்கிறதோ அவர்கள் நன்மையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மது அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் 21312வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டது போல பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நோன்பை விடுவது தொடர்பாக சமூகத்தில் ஏராளமான குழப்பங்கள். யார் நோன்பை விடலாம், யார் நோன்பை விடக்கூடாது, எந்த காரணத்துக்காக நோன்பை விடுறது, யார் யாருக்கு எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் சமூகத்தில் பரப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த குழப்பங்களுக்கு மிக தெளிவாக விளக்கம் சொல்லுகிறது. யாரெல்லாம் நோன்பை விடலாம்? நோன்பை விடுவதற்கு 2 வகையான அனுமதிகள் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தற்காலிகமாக நோன்பை விடுவது. தற்காலிகமாக நோன்பை விடுவது என்றால் என்ன? விடக்கூடிய நோன்புகளை பிறகு நோக்க வேண்டும். இன்னொரு சாரார் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அவங்க திரும்ப நோன்பை வைக்க தேவையில்லை. தற்காலிகமாக நோன்பை விடுதல், நிரந்தரமாக நோன்பை விடுதல் 2 வகை. முதலில் சொல்லப்பட்ட தற்காலிகமாக நோன்பை விடுவதிலேயே 2 வகை. ஒரு சாராருக்கு சலுகை, இன்னொரு சாராருக்கு கட்டளை. அது என்ன சலுகை, கட்டளை? சலுகை என்று சொன்னால் விரும்பினால் நோன்பாளியாக இருந்து கொண்டே நீங்க அந்தந்த வேலைகளை செய்யலாம்.
முடியவில்லை என்றால் விட்டு விடலாம். இதற்கு பெயர் சலுகை. இன்னொரு சாராருக்கு கட்டளை. யாருக்கு சலுகை, யாருக்கு கட்டளை? நோயாளிகள், தற்காலிகமான நோயாளிகள், பயணிகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இந்த 4 சாராருக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. சலுகைனா என்ன? எங்களால நோன்பு நோக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவு செய்தால் நோன்பு வைத்துக் கொண்டே பயணம் செய்யலாம். சகர்ல ஒரு மாத்திரையை போட்டாச்சு, நோன்பு திறந்த பிறகு இன்னொரு மாத்திரையை போட்டுக் கொள்கிறேன், என்னால் நோன்பு நோக்க முடியும் என்று ஒரு நோயாளி முடிவு செய்தால், தற்காலிக நோயாளி, அவர் தாராளமாக நோன்போடு இருந்து கொள்ளலாம். நோன்பு வைத்துக் கொண்டே கர்ப்பிணியாக இருப்பதில் சிரமம் இல்லை, நோன்பு வைத்துக் கொண்டே பால் ஊட்டுவதில் சிரமம் இல்லை, நோன்பு வைத்துக் கொண்டே பயணம் செய்வதில் சிரமம் இல்லை என்று சம்பந்தப்பட்ட நபர் முடிவு செய்தால் அவர்களுக்கு நோன்பாளியாக இருக்கவும் அனுமதி, நோன்பை விடுவதற்கும் சலுகை. இது ஒரு சாரா. இதற்கான ஆதாரங்களை திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 184, 185 வசனங்களில், புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1943வது ஹதீஸிலும், நஸஈ எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2279வது ஹதீஸிலும், 2276வது ஹதீஸிலும் அறிந்து கொள்ளலாம். ஃபமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். நீங்கள் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் உங்க நோன்பை விட்டுட்டு பிறகு அதை நோற்றுக் கொள்ளுங்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய அனுமதி. ஹதீசுகள்ல பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணிகள் நோன்பை வைப்பதை விட்டும் சலுகை வழங்கப்பட்டார்கள். இது சலுகை. இன்னொரு சாரார் கட்டளை, நோன்பை விட்டுடணும், நான் நோன்பாளியாக இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர்கள் யார்? மாதவிடாய் பெண்கள் அல்லது பிரசவத்தீட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 560வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது, அவங்க நோன்பை விடும்படி கட்டளையிடப்பட்டார்கள். நான் மாதவிடாயோட நோன்பாளியா இருப்பேன்னு சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் நோன்பை விட்டுட்டு பிறகு நோற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டவர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம். அடுத்து ஒரு சாரார் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள். அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதவிடாய் பெண்கள் தொடர்பான ஒரு குழப்பம் சமூகத்தில் நிலவுகிறது. அது என்ன? முழு ரமலான் நோன்பு எங்களுக்கு கிடைக்கணும், 29 30 அதை முழுமையா நாங்க அந்த நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக சில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மாதவிடாயை தள்ளி போடக்கூடிய ஒரு ஆக கெட்ட பழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் சில பெண்களிடம் இருப்பதை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இது மிக பெரும் தவறு. அல்லாஹுடைய ஏற்பாட்டை மாற்றுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எது எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அது அது அப்படியே நடக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாங்க மாதவிடாயை தள்ளி போடுறோம், அதுக்கு ஒரு காரணம் என்ன இருந்தாலும் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிற மாதிரி வருமா? அப்படி அல்லாஹ் சொல்லலையே. அந்த அல்லாஹ் தான் சொல்லுகிறான், பிறகு நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அந்த ரசூல் தான் சொல்லுகிறார்கள், நீங்க பிறகு வச்சுக்கோங்க. அதனால ரமலான் மாதத்துல வைக்கிற நன்மை நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்களாக கற்பனை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. எப்பொழுது மாதவிடாய் ஏற்படுகிறதோ, எப்பொழுது பிரசவத்தீட்டு ஏற்படுகிறதோ அந்த நோன்புகளை பிறகுதான் வைக்கணுமே தவிர மருந்து மாத்திரை மூலம் இது போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கலைங்கிறத கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த தகவல்களை பதிவு செய்து விடுங்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, நிரந்தரமாக நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சாரார் தள்ளாத வயதினர், முதுமையை அடைந்து விட்டவர்கள், அல்லது நிரந்தரமான நோய்க்கு ஆளானவர்கள், அல்லது அதிகமான மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டிய சில பாதிப்புகளை சந்தித்தவர்கள், அல்லது எந்த நோயும் இல்ல, எந்த மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய தேவையில்லை, முதுமை இல்லை, இயல்பாகவே அவருடைய உடல் அமைப்பில் அவரால் நோன்பு நோக்க முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக நோன்பை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அவருடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 286வது வசனத்தில் பார்க்கிறோம். இதே கருத்து திருக்குர்ஆனில் இன்னும் 5 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சமூகத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன தெரியுமா? நோன்பு வைக்க முடியாதவர்கள் அந்த நோன்புக்கு பகரமாக உணவளிக்க வேண்டும். இதை வைத்துக் கொண்டு பல இஸ்லாமிய இயக்கங்கள்
ரமலான் மாதத்தில் வசூல் வேட்டை ஆடக்கூடிய ஒரு அருவருப்பான நிலையை பார்க்கிறோம். உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு சுகர், உங்க அப்பாவுக்கு சுகர், 2 பேரும் நோன்பு வைக்க மாட்டாங்களா? 30 60 நோன்பு கணக்கு பண்ணி ஒரு நோன்பை விடுறதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு ஒரு நாள் உணவளிக்க வேண்டும். ஒரு பெரிய தொகை ரசீது போட்டு கொடுத்து அமௌண்ட். இப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. எப்படி இந்த குழப்பம் வந்தது? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 184வது வசனத்திற்கு தவறான மொழிபெயர்ப்பு செய்ததால் இந்த குழப்பம் ஏற்பட்டது. வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். நோன்பு வைக்க சக்தி பெற்றவர்கள் நோன்பை விட்டுட்டு அதற்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம். நோன்பு வைக்க சக்தி பெற்ற என்னால் நோன்பு வைக்க முடியும், ஆனாலும் நான் விரும்பினா வைக்கலாம், இல்லைன்னா நோன்பை விட்டுறலாம், விட்ட நோன்புக்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் போதும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நோன்பு வைக்க சக்தி பெறாதவர்கள் என்று பலர் தவறாக தமிழாக்கம் செய்து எழுதியிருக்கிற காரணத்தால் இந்த குழப்பம் ஏற்பட்டது. இது நம்ம கற்பனையாக சொல்லல, குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனுடைய மூலத்தில் வஅலல்லதீன யுதீகூனஹு வஅலல்லதீன லா யுதீகூனஹு அல்லாஹ் சொல்லல. அதுபோக புகாரில் இடம்பெறக்கூடிய 4507வது ஹதீஸ், சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆரம்பத்துல இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் நோன்பு கடமை 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. முதல் வசனத்துல கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், உங்களுக்கு நோன்பு வைக்க சக்தி இருந்தாலும் நீங்க நோன்பை விட்டுட்டு அதற்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுத்துடலாம் அப்படிங்கிற வசனம் அருளப்பட்டது. பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கிறதே இல்லை, எல்லோரும் உணவு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த வசனம், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்புதான் நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனம் அருளிவிட்டார். அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. எந்த சட்டம்? யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறதோ அவர் விரும்பினா நோன்பு வைக்கலாம், இல்லைனா அதற்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் என்ற சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. புகாரில 4507வது ஹதீஸ் ஆதாரம். ஆனால் நோன்பு வைக்க முடியாத வயதானவங்க, நோயாளிகள், இவர்களெல்லாம் அதற்கு பகரமாக சோறு கொடுத்து உணவு கொடுத்து நோன்பு வச்ச நன்மையை பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற தவறான பிரச்சாரம் குழப்பமாக இஸ்லாமிய சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, யார் இந்த நிலைப்பாட்டை நம்புகிறார்களோ இவர்கள் அல்லாஹுவை கேலி செய்கிறார்கள். எப்படி? ஒருவரை நோன்பு வைக்க முடியாத நிலைக்கு அல்லாஹுவே தள்ளிவிட்டு விட்டார், அதே அல்லாஹ் அவருக்கு பரிகாரமும் செய்ய கட்டளையிடுகிறான் என்றால் அல்லாஹுவை பற்றி இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால், முதலாளி தன்னிடம் வேலை செய்யக்கூடியவருக்கு 3 நாட்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள், லீவ் எடுத்துக்கோங்கன்னு அனுப்பிவிட்டார். மாச கடைசியில சம்பளம் போடும் போது, இந்த பாருப்பா 3 நாள் லீவ் போட்டிருக்க, 3 நாள் சம்பளத்தை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றார். அறிவுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க தானே லீவ் எடுக்க சொன்னீங்க, நீங்களே சம்பளத்தை கழிச்சா எப்படி? அல்லாஹ்தான் நிரந்தர நோயை கொடுத்தார், அல்லாஹ்தான் பலவீனத்தை கொடுத்தார், அல்லாஹ்தான் முதுமையை கொடுத்தார், அல்லாஹ்தான் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வே அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டு அல்லாஹ்வே பரிகாரம் செய்ய சொல்லுவானா? இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய நீதி தன்மைக்கு மாற்றமான ஒரு கொள்கை நோன்புக்கு பதிலாக பரிகாரம் செய்வது என்ற கொள்கை. அதனால இப்படி ஒரு குழப்பம் இஸ்லாத்தில் இல்லை. இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முடிஞ்சவங்க விட்ட நோன்ப பிறகு வைக்கணும், முடியாதவர்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதுதான் இஸ்லாமிய கொள்கை. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒருவர் சஹர் நேரத்தை அடைந்து விட்டார், குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார், என்ன செய்யறது? சஹர் நேரம் வந்துருச்சு, சாப்பிடணும், குளிச்சுட்டு சாப்பிடுறதாக இருந்தா சுபுடைய நேரம் வந்துவிடும். இது போன்ற நேரத்தில் என்ன செய்வது? சமுதாயத்தில் ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய விளக்கம் என்ன? புகாரில் இடம்பெறக்கூடிய 1926வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் சஹர் நேரத்தை அடைவார்கள்.
சகர் உணவை சாப்பிட்டு விட்டு சுபஹ் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு குளித்து தயாராகி கொள்வார்கள். இதுதான் மார்க்கம். யாருமே குழம்ப தேவையில்லை. சகர் நேரத்துல குளிப்பு கடமையான நிலையில் கண் விழித்தோர் முதல் சகர் உணவை சாப்பிட்டு விட வேண்டும். பிறகு குளித்து தூய்மையாகி சுபஹ் தொழுகைக்கு சென்று விட வேண்டும். இதுல எந்த குழப்பமும் தேவையில்லை. புகாரில் இடம்பெறக்கூடிய 1926 ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் மனைவிக்கு அருகில் இருக்கலாமா? நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி கணவனுக்கு அருகில் இருக்கலாமா? கணவனை மனைவி கட்டி தழுவலாமா? முத்தமிடலாமா? இப்படிலாம் சில இளைஞர்களுக்கு மத்தியில சந்தேகம். நோன்பா இருக்கிறோம், என்ன செய்யறது? மனைவியை தொட்டுட்டு தெரியாம நோன்பு போயிருச்சா? மனைவியை கட்டி அணைச்சிட்ட நோன்பு முறிஞ்சிருச்சா? இப்படி ஒரு குழப்பம். அபூதாவூத் எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 2039வது செய்தி. ஒரு மனிதர் வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றார், யார சொல்லலாம், நான் நோன்பாளியா இருக்கிறேன், இந்த நிலைமையில மனைவியை கட்டி அணைக்கலாமா? தாராளமா அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறார், அதெல்லாம் கூடாதுன்னு அனுமதி மறுத்து விடுகிறார்கள். என்ன விளக்கம்? அன்பானவர்களே, முதலில் அனுமதி கேட்டவர் முதியவர், அவர் கட்டி அணைப்பதோடு நின்று விடுவார். அடுத்து வந்து அனுமதி கேட்டவர் வாலிபர், அவர் கட்டி அணைப்பது என்பதை கடந்து அடுத்த நிலைக்கு சென்று விடுவார். நோன்பு வீணாகி விடும். அதனால் அவரவருக்கு அவரவருடைய பலவீனம் என்னன்னு தெரியும், அவரவர் முடிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் தன் மனைவியரை கட்டி அணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை அதிகம் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரில 1927வது ஹதீஸில் பார்க்கிறோம். ரமலான் மாதத்தில் நோன்பாளியாக இருக்கும் போது மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது. எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இரவு நேரத்துல நம்மதான் நோன்பாளியா இல்லையே, பலரும் இப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள். ரமலான் மாதம் முழுவதும் தாம்பத்தியமே கூடாது, அப்படி ஒரு புரிதல் இருக்கிறது. அது தவறான புரிதல், குழப்பம். அதற்கான இஸ்லாமிய விளக்கம் என்ன? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும். ரமலான் மாதத்துடைய இரவு நேரங்களில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் உடல் உறவு கொள்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்பதானே இந்த சட்டம் வரும். சஹருடைய நேரத்தை குளிப்பு கடமையானவராக அடைந்தால் என்ன செய்யணுங்கிற சட்டம் எப்பொழுது தேவைப்படும்? ரமலான் மாதத்துடைய இரவு நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதிலிருந்து தான் இந்த சட்டமே கிடைக்கிறது. அல்லாஹ் உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அதனால் இரவு நேரங்கள்ல மகிழ்ச்சியாக இருப்பது மார்க்கத்துல எந்த வகையிலும் தடுக்கப்படவில்லை. நோன்பாளியாக இருக்கிற நேரத்துல கவனமாக இருந்து கொள்ளணும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன? சிறு பிள்ளைகளை நோன்பு வைக்க பிராக்டிஸ் பண்ணலாமா? நிறைய பேருக்கு அதுல ஒரு குழப்பம். ரொம்ப சின்ன பிள்ளைங்க எப்படி தாங்குவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிறு பிள்ளைகள் நோன்பு வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டார்கள். நபிகளாருடைய முன்னிலையிலேயே பயிற்சி கொடுக்கப்பட்டாங்கிறத புகாரியில் இடம்பெறக்கூடிய 1960வது ஹதீஸில் பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ இருக்கட்டும், முடியலையா நோன்பு திறந்திருக்கும். பருவம் அடைந்த பிறகுதான் இஸ்லாமிய கட்டாய கடமைகள் அவர்கள் மீது விதியாகின்றன. அது வரைக்கும் பயிற்சி கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. சிலர் நோன்பு வைத்துக் கொண்டு தொழாமல் இருக்கிறார்கள். அதை பத்தி சமூகத்துல பெரிய குழப்பம். நோன்பு மாசத்திலேயாவது தொழுதா என்ன, அப்ப நோன்பு இல்லாத காலங்கள்ல தொழ வேண்டாமா? பல தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பா, ஏண்டா ரமலான் மாதத்திலேயாவது தொழுகையை நிறைவேற்று, அப்ப ரமலான் மாதம் முடிஞ்சுன்னா தொழ வேணாம், அப்படி அர்த்தமா? இன்னும் சிலர் நோன்பு வச்சுக்கிட்டு தொழுகலைன்னா உன்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாரும் முஃப்தி. அன்பானவர்களே, இஸ்லாமிய விளக்கம், இஸ்லாமிய வழிகாட்டுதல், லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும், அவரவர் செய்தது அவரவருக்கு. ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணுவளவு அவர் நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வார். நோன்பு வைத்ததற்கு நன்மை, தொழுகையை விட்டதற்கு தீமை, இப்படித்தான் பதிவு செய்யப்படுமே தவிர தொழுகையை விட்டதால நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இது இந்த குழப்பத்திற்கான விளக்கம். ஒருவர் மறதியாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்து விட்டார். நோன்பாளியாக இருக்கிறார், ஏதோ ஞாபகத்துல தண்ணீர் குடித்து விட்டார், ஏதோ ஞாபகத்துல ஏதோ ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டு விட்டார், மறந்து போயிட்டு பிறகு ஞாபகம் இருக்கிற நம்ம நோன்பாளியாச்சே, என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 6669வது ஹதீஸில் பார்க்கிறோம், நோன்பாளியாக இருக்கும் நிலையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை ஒருவர் மறதியாக செய்துவிட்டால் அவர் தன்னுடைய நோன்பை தொடரட்டும், பதட்டப்பட தேவையில்லை. சொல்லிட்டு சொல்றாங்க,
அல்லாஹ்வே அவரை உண்ணச் செய்தான், அல்லாஹ்வே அவரை பருக செய்தான். அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். அந்த தவறுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த மனிதரை பாதுகாக்கிறான், அவருடைய நோன்பை தொடர செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பதட்டப்படாம நோன்பை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து என்ன, வீட்டுல வயதானவர்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக சமைக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண் நோன்பாளி, ஆனா அவங்களுக்காக சமைக்கணும். அந்த நேரத்துல உணவை ருசி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. உப்பு கரெக்டா இருக்கா, காரம் சரியா இருக்கா, தாராளமா ருசி பார்க்கலாம், விழுங்கிடக்கூடாது. அதுதான் நிபந்தனை. நோன்பு வச்சுக்கிட்டு ரத்த தானம் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். ஆரம்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், பிறகு அனுமதி வழங்கினார்கள் என்பதை தாரகுத்னி என்கிற ஹதீஸ் நூலில் 2வது பாகம் 182வது பக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்றோம். உங்களால முடியும்னா நோன்பு வைத்துக் கொண்டு தாராளமாக ரத்த தானம் செய்யலாம். மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை. அன்பானவர்களே, இப்படி சமூகத்தில் நோன்பை ஒட்டி ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு கிடைத்த நேரத்துல விளக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டன. புரிந்து நடந்து கொள்வோம். தேவை ஏற்படும் பொழுது கேட்டு தெளிவு பெறணுமே தவிர நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமான தான தர்மங்கள் மக்களுக்கு மத்தியில் பரவலாக நடைபெறுவதை பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானவர்களுடைய புரிதல் ஜக்காத் கொடுப்பதை ரமலான் மாதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்தை ரமலான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும். வருடா வருடம் ரமலான் மாதத்துல ஜக்காத்து கொடுக்கணும். வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்கறதே மார்க்கத்துல இல்ல. அது பற்றி எல்லாம் ஜக்காத்துங்கிற ஒரு தலைப்பில் விரிவாக விளக்கி இருக்கிறோம். அது தனி. ரமலான் மாத ஜக்காத்து கடமையானவர்கள் கூட காத்திருக்கிறார்கள், ரமலான் மாதத்துலதான் அதை கொடுப்போம். அப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? புகாரில் இடம்பெறக்கூடிய 1405வது ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒருவருக்கு 5 ஊகியாக்கள் வெள்ளி அளவிற்கு பொருளாதாரம் வந்துருச்சுன்னா அவர் மீது ஜக்காத்து கடமை. 5 ஊகியா என்பது இப்பொழுதுள்ள நடைமுறை அளவில் சொல்லுவதாக இருந்தால், ஒரு ஊகியா என்பது 144 கிராம் வெள்ளி. அப்ப 5 ஊகியா என்பது 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்பில் சொத்து செல்வம் வந்துவிட்டால் அவர் மீது ஜக்காத் கடமை. எப்பொழுது கடமையாகிவிட்டதோ அப்பொழுதே அவர் கொடுக்க வேண்டுமே தவிர ரமலான் மாதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மற்ற காலங்களை விட ரமலான்ல அதிகமாக தர்மம் செய்வது நபி வழி. இது பொதுவான தர்மம். ஜக்காத்தை பற்றி இந்த ஹதீஸ் பேசவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர இன்னும் அற்பமான சில குழப்பங்கள். நோன்பு வைத்துக் கொண்டு முடி வெட்டலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு பல் துலக்கலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு எச்சில் விழுங்கலாமா? நோன்பாடி வாய் கொப்பளிக்கலாமா? குளிக்கலாமா? நகம் வெட்டலாமா? நறுமணம் பொருள் பயன்படுத்தலாமா? தைலம் தேய்த்துக் கொள்ளலாமா? இப்படி ஏராளமான குழப்பங்கள். அன்பானவர்களே, ஒரே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். 3 காரணங்கள் தான் நோன்பு முறியும். 3 காரணம்: உண்ணுவது, பருகுவது, உடலுறவு கொள்வது. இந்த 3 காரணங்களை தவிர வேறு எந்த காரணங்களாலும் நோன்பு முறியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம். நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போடலாமா? அன்பானவர்களே, கடுமையான நோய் என்று சொன்னால் அவர் நோன்பை விட்டுவிட்டு பிறகு நோக்கலாம் என்று மார்க்கம் சலுகை வழங்கிவிட்டது. ஒரு காயம் பட்டுருச்சு, ஏதாவது ஒரு வலி நிவாரணி ஊசி தான் போடணும், அது நோன்பை எந்த வகையிலும் பாதிக்காது, தாராளமாக போட்டுக் கொள்ளலாம். இது தவிர தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து நம்முடைய ரமலானை நாம் நல்ல விதமாக கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்க கேள்விப்பட்டோம், இங்க கேள்விப்பட்டோம், எதையுமே நாம் நம்முடைய மூளையில ஏற்றிக்கொள்ள தேவையே இல்லை. நம்முடைய ரமலானை பயனுள்ள ரமலானாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்துவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.